ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் இருட்டாக கட்டுறானேன்னு பயந்துடாதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஏஎஸ்டி சவுண்டு சர்வீஸ்லேருந்து ஆடியோ செட் பண்ண போகிறோம். அதனால் திங்ஸை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன சாப்பிட்டேன்னா பரோட்டாவும் ஆம்லேட்டும் சாப்பிட்டேன். ஏன்னா அப்போ தான் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் திங்ஸை சேர்த்துனது வந்து ராத்திரி 10 மணிக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுக்கு நான் வந்து எப்படி போய் அங்கே டிஜே செட் பண்ணேன், அதாவது தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், அங்கே போய் நான் எப்படி டிஜே ஈவெண்ட்டுக்கு வந்து ஆடியோ செட் பண்ணேன். இது வந்து எலக்ட்ரானிக்கல் ஒர்க்கு, இது லேபர் ஒர்க்கு தான். நம்ம ட்ராவலில் போகும்போது எப்போதுமே நமக்கு வந்து ஃபில்லிங் ஆகிற ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஸோ பரோட்டா அன்ஹெல்த்தி தான், ஆனால் எப்போயாவது சாப்பிட்லாம், அது தப்பு கிடையாது. ஏன் பரோட்டா சாப்பிட்டா எதுவும் ஆகிராதா அப்படின்னா, எப்போயாவது சாப்பிட்டா எதுவும் ஆகாது. ஸோ இது அன்ஹெல்த்தி கிடையாது, அதாவது எப்போயாவது சாப்பிட்டா அன்ஹெல்த்தி கிடையாது. இந்த மண்டபம் ஆக்சுவலாக இங்கே ஆடியோ செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா, இந்த தாலி கட்டும்போது மியூசிக் வாசிப்பாங்களே, அதுக்கு வந்து இது மண்டபத்தில் உள்ள ஆடியோ. இப்போ நாங்கள் கொண்டு போகிறதுக்கு வந்து டிஜே செட் பண்ணுற ஆடியோ, அதாவது டிஜே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தில் டிஜே போடுவாங்கள்ல, அதுக்காக நாங்கள் கொண்டு போயிருக்கோம். இதுதான் நாங்கள் செட் பண்ணது. இதை நான் என்னென்னு சொல்லிடுறேன் ஒன்று ஒன்றா. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு இது காட்டியிருப்பேன், ஸ்பீக்கர் செட் பண்ணதை. அது வந்து மண்டபத்தில் உள்ளது. ஸோ அதுக்கு இதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இங்கே டிஜே செட்டிங் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆம்பு, ஒரு கிராஸ் ஓவர் ஸ்டெப்லேசர். இந்த ஸ்டெப்லேசரில் வந்து மட்டும் நம்ம இன்னும் அவுட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இன்னும் 225 அந்த மாதிரி காட்டுதா. இப்போ அதே சமயம் அவுட்டு பார்க்கும்போது 225 அதே ஈக்குவலாக காட்டணும். ஸோ இது அன்ஈக்குவலாக இல்லைனா அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கணும். ஸோ மேரேஜ் வந்து காலையில் 6:30 மணிக்கே முடிஞ்சிச்சு. இந்த பிரகாரம் பார்த்திங்கன்னா அது அப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. இது எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்டியன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்வா, இட்லி, இடியாப்பம், பூரி, பொங்கல், 4 வகையான சட்னி, சாம்பார், ஃபுட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ நான் போயிருக்க ஒர்க் பார்த்திங்கன்னா, நான் எலக்ட்ரிக்கல்லேருந்து போயிருக்கேன், அதாவது எலக்ட்ரானிக்கல் செட் பண்ண போயிருக்கேன். நான் மட்டும் செட் மட்டும் பண்ணி கொடுத்துருவேன். இந்த டிஜே பார்த்திங்கன்னா இவர் தனியாக தான் வந்திருக்காரு. ஸோ தனியாக வந்து எப்படி வைப் பண்ணுறாங்கன்னு பாருங்களா. இங்கே எல்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க. சில பேர் வந்து நல்லா இருந்தாங்க, சில பேர் வந்து இந்த உலகத்தில் இல்லை வேறு உலகத்துலேருந்து டான்ஸ் ஆடினாங்க. அதாவது குடிச்சிட்டு இருந்தாங்க சில பேர்லாம், அதனால் அந்த வைப்லேயே ஆடிட்டாங்க. பாதி சின்ன பையன்கள்லாம் உங்களுக்கே தெரியும், அவங்களாம் நல்லா தான் இருந்தாங்க, நல்லா ஆடினாங்க, செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளைலாம் ஆடினாங்க. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இந்த மதியானம் லஞ்ச் எதுவுமே எடுத்துக்கல, ஏன்னா நமக்கு அடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால இது கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ பாயாசம் மட்டும் குடிச்சிட்டு இந்த திங்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த திங்ஸஸ், அதாவது ராத்திரி காட்டினேன் தெரியுமா, இருட்டான இதில், இப்போ வெளிச்சத்தில் காட்டுறேன். ட்ராவல்லேயும் அதே மாதிரி எதுவும் பசிக்கலை, ஏன்னா தூங்கிட்டேன். ஏன்னா முதல் நாள் ராத்திரி வந்து நாங்கள் போனதே 12:30 மணி போல் தான் போனோம். போய் செட் பண்ணி செக் பண்ணும்போது அது செக் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. மார்னிங் தான் செக் பண்ணுற மாதிரி ஆச்சு. மார்னிங் செக் பண்ணும்போது கொஞ்சம் தப்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணிட்டேன். இது திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன், அதாவது ஏஎஸ்ஜே சவுண்டு சர்வீஸ் கிட்டே கொண்டு வந்துட்டேன். அவன் கொடுத்த ஒர்க்கை எப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9300 ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்திருப்பேன். இன்றைக்கி ஷெடியூல் இவ்வளோ தான். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப்.